Praise the Lord. இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதில் ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக ஏசப்பா நம்மோட அவர் பேசினார். ஏசப்பாக்கு நன்றி செலுத்தும் போது, அவரை நீங்க துதிக்கும் போது, ஏசப்பாக்கு நீங்க மகிமை செலுத்தும் போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்க வாழ்க்கை நன்மையால் நிரப்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாரம் முழுதும் நீங்க யாரெல்லாம் நீங்க கர்த்தரை துதிச்சிங்களோ, அவருக்கு நன்றி செலுத்தினீங்களோ, அவரை நீங்க மகிமைப்படுத்தினீங்களோ, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தின்படியே உங்க வீச்சின் தாழ்பால்களை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். உங்க குடும்பத்தில் இருந்த எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி இருக்கிறார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அன்று சொன்னார், உங்களுடைய எல்லைகளை சமாதானத்தினால் நிரப்புகிறார். அமேன். அப்போ நீங்க துதிச்சிருந்தீங்கன்னா, நீங்க கர்த்தர் நீங்க மகிமைப்படுத்தும் போது உங்க உள்ளத்துல, உங்க வீச்சுல, உங்களுடைய குடும்பத்துல கர்த்தர் சமாதானத்தினால அவர் நிரப்பி இருக்கிறார். இந்த நாள்ல கூட, இந்த கடைசி நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை துதிக்கும் போது, என்னை ஸ்தோத்தரிக்கும் போது, அதே சங்கீதத்துல 147 அதிகாரம் 13 வசனம் கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை உச்சித்தமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குகிறார். ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உச்சித்தமான கோதுமையினால், அதாவது காஸ்ட்லியான வீட்டுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? நீங்க சொல்லலாம், தம்பி வாழ்க்கையில் நிறைய கஷ்டம்பா, ஒரே தரித்திரத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒருவேளை தான் சாப்பிடுறோம், அதுவும் நிம்மதியா சாப்பிட முடியல, வாழ்க்கையில நம்மளுக்கு ரொம்ப பண நெருக்கடியா இருக்கிறது, வாங்குற சம்பளம்லாம் இது வட்டிக்கார கொடுக்கறது, கடன்கார கொடுக்கறதுக்கே கரெக்டா இருக்குதுப்பா. நீங்க சொல்லலாம், தம்பி நாங்க நிம்மதியா சாப்பிட்டு, நாங்க திருப்தியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நாங்க குடும்பமா உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுப்பா. வாழ்க்கையில இந்த தரித்திரங்களை விட்டு போக மாட்டேங்குது, இந்த கஷ்டங்களை விட்டு போக மாட்டேங்குது, இந்த நெருக்கடிகளை விட்டு போக மாட்டேங்குதா? கர்த்தர் சொல்றா, நீங்க வெளியே துதிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தரித்திரங்களை கர்த்தர் மாற்றுவார். நீங்க கர்த்தரை நீங்க துதிக்கும் போது, அவருக்கு நீங்க நன்றி செலுத்துமா. கர்த்தர் சொல்றாரு, உங்களை உச்சிதமான கோதுமையினால அவர் உங்களை திருப்தியாக்குவார். அதாவது நீங்க போதும்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாரு. பாருங்க, இப்ப நீங்க ஒரு கடைக்கு போனீங்கன்னா, அங்கே போயிட்டு அண்ணன் எனக்கு ஒரு 1 kg அரிசி கொடுங்க, இல்லை ஒரு 3 kg அரிசி கொடுங்கன்னா, அந்த அண்ணா உங்களை பார்த்து கேட்பாரு, அம்மா அரிசி எவ்வளோ ரூபாய்மா வேணும் இல்லைங்களா, இல்லை இது 50 ரூபாய் தான், இல்லை 60 ரூபாய். பாருங்க, அரிசிலேயே அந்த அளவுக்கு அவங்க ரேட்டு கேட்குறாங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அதை காட்டிலும் உச்சிதமான கோதுமையினால் அவர் உங்களை திருப்தி ஆக்குகிறார். ஆமென். அதை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். இன்னைக்கு உங்க வீட்டில் நீங்க துதிக்க, நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நீங்க ஒப்பு கொடுங்களேன், உங்க வாழ்க்கைக்கு எல்லா தரித்திரங்களை கர்த்தர் மாற்றுவார், எல்லா கடனை கர்த்தர் மாற்றுவார், எல்லா கஷ்டங்களை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறா. விசுவாசிக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? அப்ப ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ இந்த காலை வேளையில நீர் எங்களோட பேசுற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, அப்பா உண்மை துதிக்கும் போது, உண்மை ஸ்தோத்திரிக்கும் போது, ஆண்டவரே அப்பா உச்சிதமான கோதுமையால் நீங்க திருப்தி ஆக்குற வார்த்தையின்படி இந்த வேலையில கூட ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்கள் மாறட்டும், எல்லா கஷ்டங்கள் மாறட்டும், எல்லா கடங்களை மாற்றி ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிக்கப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாலு ஒரு பெரிய திருப்தியான வாழ்க்கை வாழ அவங்க குடும்பத்தை உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.